சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. உண்மையாகவே ஜனநாயகன் என்ன சிச்சுவேஷன் இருக்குது? படத்தை பார்த்துட்டேன். ஒரு 2 மணி நேரத்தில் மியூட் கொடுத்துருக்காங்க. அதற்கும் ஒரு இடையூறு என்னென்னா, தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே சொல்லணும்ட்டாங்க. அடுத்த பாக்ஸில் தள்ளி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்களும் தனியாக தான் போகிறாங்க, இந்தியும் தனியாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் அந்த படத்துக்கு சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. என்டிஏவே இவங்க வேணான்னு முடிவு எடுத்த பிறகு தான் இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்குது. AK-64 அந்த படத்தினுடைய சிச்சுவேஷன் ஏற்கனவே ஆதித்யங்க பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ சிறுத்தை சிவா பண்ணுவார் போல தெரியுது. இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் பாருங்க, அவருக்கு வெற்றிப்பட இயக்குனர் வேணும், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும் அப்படின்னா அவருக்கு தேவையில்லை. கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், ஃபைட் இருக்கணும், அவ்வளோதான் போதும். அது அந்த படம் ஓடிச்சு ஓடல அது நம்ம பாடு கிடையாது. நமக்கான சம்பளம் வந்துட்டால் போதும். அது ஓடாமல் போனால் கூட அது ப்ரொடியூசர் தெருவுக்கு வரணும், நமக்கு என்ன இருக்குது ஒரு நபர். சமீபத்தில் பார்த்திபன் அவர் மன்னிப்பு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ பேசுனது பெரிய தவறு, அதை பேசிக்க கூடாது. ஆனால் எப்போவுமே கவனமாக இருக்கிற பார்த்திபன் எப்படி கவனச்சிதறல போனாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் பற்றி நிறைய பேசியிருக்கோம் சார். நிறைய அந்த ட்ரெய்லர் வந்த அன்றைக்கி நான் உங்களை இது பண்ணேன்னு நினைக்கிறேன், இன்டர்வியூ எடுக்க வந்தேன். அதுலேருந்து பேசிட்டே வர்றோம். சமீபத்தில் என்ன அப்படின்னா, ஜூரி அந்த பேனலில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வரல, அங்கே ப்ரெசென்ட்டாக இல்லை அப்படின்ட்டு. உண்மையாகவே ஜனநாயகன் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகாது, 30 நாள் தான் இருக்குது. என்ன சுச்சுவேஷனில் இருக்குது சார்? படத்தை பார்த்துட்டாங்க, ஆர்சி பார்த்துட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக அது மும்பையில் பார்த்துருக்காங்க. ஓகே. மும்பையில் பார்த்ததுனால இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. ஆக்சுவலாக எப்போவுமே அரசி இங்கே இருக்கிற ப்ரிவியூ தியேட்டர்ஸில் தான் பார்ப்பாங்க. அங்கிருந்து தகவல்கள் பத்திரிகையாளர்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி சார் இன்றைக்கி ஜனநாயகன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் ஓனரே நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இந்த முறை அப்படி ஒரு தகவலே வரல. ஓகே. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் சார் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயுமே போடல சார்ன்ட்டாங்க. அப்போ படமே போடல போல இருக்குது, ஏற்கனவே ஒரு முறை கேன்சல் ஆன மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் மும்பையில் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் மியூட் கொடுத்துருக்காங்க. கட்டு பெருசாக இல்லை, ஒரு 2 நாளில் சர்டிஃபிகேட் வரும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதற்கும் ஒரு இடையூறு என்னென்னா, இவர் தேர்தல் காலம்ங்கிறதுனால தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே சொல்லணும்ட்டாங்க. இப்போ அடுத்த பாக்ஸில் தள்ளி விட்டாங்க. ஆமாம், இப்போ இது ஆக்சுவலாக இந்த படமே தேர்தலுக்கு பிறகு தான் வரப்போகுது. ஓகே. இப்போ வரல, அவங்க பிளான் பண்ணதே மே 7ஆம் தேதி தான் இப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ எதுக்கு தேர்தல் ஆணையம் பார்க்கணும்? நாங்கள் தேர்தலுக்குள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னா தான் பார்க்கணும். அப்போ இவங்க அதுக்கு தயாராகவே இல்லையே, அப்புறம் எதுக்கு பார்க்கணும்னு புரியலையே. இந்த படம் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும், இல்லை அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற பிளான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அது இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுற அளவுக்கு அந்த படம் ஒரு கேம்பெயின் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய அரசியல் இருக்குது படத்தில், படமே ஒரு பாட்ஷா மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் எதிர்கட்சிகள் கட்டாயமாக இந்த படம் வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அதற்கு வேறு ஏதாவது உள்ளடி வேலைகள் நடக்குதான்னு தெரியல. பட் ஒரு படத்தை கில் பண்ணுறதுங்கிறது அநியாயம். இப்போ ஒரு 500 கோடியில் ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்காரு, வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கே முதலீடு பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பிழைச்சிருக்காங்க. அப்போ அந்த கட்டசியாவது உங்களுக்கு வேணும்ல. அப்படி அந்த படத்தை ஒரேடியாக தேர்தல் வரைக்கும் முடக்கிட்டாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஆங்கிள் என்னன்னா சார், கூட்டணிக்காக தான் இந்த படத்தை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெரியட்டுன்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்களும் தனியாக தான் போகிறாங்க, இந்தியும் தனியாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் அந்த படத்துக்கு சிக்கல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கா சார்? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த என்டிஏவே இவங்க வேணான்னு முடிவு எடுத்த பிறகு தான் இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே. அப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அவர் வேண்டாம். ஏன்னா அவர் வைக்கிற டிமாண்டு வேறு மாதிரி இருக்குது. அவர் என்ன கேட்குறாரு, 90 சீட்டு துணை முதல்வர்னு கேட்குறாரு. அதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை. அவர் ஒரு 150 சீட்டு தனியாக நான் நிற்பேன், மிச்சம் இருக்கிறத நீங்கள் பிரிச்சுக்கிங்க, அது நீங்கள் எத்தனை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுத்துங்கன்ட்டார். அதற்கு விஜய் கேட்குற எண்ணிக்கைக்குள்ளே அடங்குறதே இல்லை அந்த தொகை, அந்த எண்ணிக்கை மிச்சம். ஸோ அதனால்
இது சரியாக வராதுன்னு என்டிஏ தலைமையை முடிவு பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம், அவர் லைஃப் அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இலகுவான விஷயமே ஜனநாயகன் குறித்து வருது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா சார்? ஏன்னா ஒரு தரப்பு மறுக்கிறாங்க, இன்னொரு தரப்பு ஆமாங்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது தான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்களாங்க. அதாவது நேரடியாக தலைமையும் பேசலைன்னா கூட இடையில் இருப்பவர்கள் பேசிட்டு தானே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்றாரு, உங்கள் அரசியல் எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லதுங்கிறாரு. அப்போ ஆசை இல்லாமல் எப்படி கூப்பிடுவாங்க? தலைமை சொல்லாமல் எப்படி கூப்பிடுவாங்க? ஸோ அது பேசியிருக்காங்க, பேசாமலாம் கிடையாது. அதே மாதிரி என்டிஏ ஒரு அழுத்தம் கொடுக்குது, அதனால தானே ஜனநாயகனே முடக்கிறாங்க. இல்லைன்னா எதுக்கு முடக்கணும்? நீ என்னோட வா, இல்லைன்னா படம் வராதுங்கிறதுக்காக தானே பண்ணுறாங்க. அப்போது பேச்சுவார்த்தை நடக்கலைன்னு இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் அது பேசிகிட்டு இருந்தாங்க. அது பேரம் படியில் எப்போவுமே அப்படி தான் நடக்கும். இப்போ நேரடியாக உட்காந்து ஸ்டாலினோ எடப்பாடியோ பேச மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் வந்து கூட்டணி பேசுவாங்க. அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு கை கொடுத்து அதை முடிச்சுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து எப்போவுமே நடக்கும். அது மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நடந்திருக்கு. இது ஆரம்ப நிலையிலேயே முறிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தாவேகாவுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சா சார், இந்த கூட்டணிக்கு போகணுன்னு அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? இல்லை, அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த 2.5 வருஷம் பாதி அதை அர்ஜுனாவே சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, 2.5 வருஷம் நீங்கள் சிஎம், 2.5 வருஷம் நாங்கள் சிஎம், 90 சீட்டு உங்களுக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதுவும் பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னா அந்த பக்கம் யாராவது மறுத்தால் உண்டு, மறுக்கலைன்னா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நடக்காமல் எப்படி சொல்லுவார்? பட் நீங்கள் எது பெஸ்ட் ஆப்ஷனாக பார்க்குறீங்க? தாவேகா கூட்டணிக்கு போயிருக்கலாமா இந்தியாவில், இல்லை தனியாக போட்டி போடுறதே? இல்லைங்க, அவங்க வந்தப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சுல்ல, அந்த எழுச்சியை அவங்க சஸ்டெயின் பண்ண விட்டாங்க. அவருக்கு அரசியல் பண்ண தெரியல. இன்னொன்று, அவர் களத்தில் இறங்க மாட்டேங்கிறார். அவர் ஒரு மாளிகையில் உட்காந்து இந்த உலகத்தை பார்த்து அப்படியே ஆர்டர் போட்டுடலான்னு பார்க்குறாரு. அது அப்படி கிடையாதுங்கிறது அவருக்கு புரியல. அரசியலுங்கிறது நீங்கள் இறங்கி வரணும், ரோட்டுக்கு வந்தால் தான் அரசியல். அது வராமல் கிடையாது. நீங்கள் மிசா காலத்தில் கலைஞர் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கையில் எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பிட் நோட்டீஸை கையில் வச்சுட்டு மவுண்ட் ரோட்லன்னு போகிறவங்க வரவங்கள்ட்டெல்லாம் கொடுத்தாரு. சிஎம்மாக இருந்தவர். அதுதான் அரசியல். நான் வந்து BMW காரை விட்டு இறங்க மாட்டேன், மாளிகையை விட்டு இறங்க மாட்டேன், விமானத்தை விட்டு இறங்க மாட்டேன், முதலமைச்சர் சீட்டை எனக்கு கொடுங்க, எல்லாரும் என்ன தேடி வாங்கங்கிறது அரசியல் கிடையாது. அப்போ நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அப்போ எப்போ முதல் மாநாட்டில் அவ்வளோ கூட்டம் கூடிச்சோ, அதுக்கப்புறம் உங்களை பார்க்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சோ, அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க மறந்துட்டீங்க, தவறிட்டீங்க, செய்ய தெரியல உங்களுக்கு. உங்கள் கூட இருக்கிறவங்களும் லகுட பாண்டிகளாக மாறி எந்த அளவுக்கு கெடுத்து விடணுமோ கெடுத்து விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்திரிச்சு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சிரமம். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு ஆரம்பத்தில் எடுத்தீங்கல்ல, யாருமே வேண்டாம், விருப்பம் இருந்தாலும் எங்களை தேடி வாங்க, நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு உங்கள் கட்ஸு கரெக்டு. அன்னைக்கு உங்கள் மேலே மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க, உங்கள் மேலே ஒரு இமேஜ் இருந்துச்சு. அதை நீங்களே சரிச்சுக்கிட்ட பிறகு இதுக்காவது நீங்கள் ஒத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த தேர்தலுங்கிறது ஒரு வாழ்வாசாவா போராட்டம். இதில் வந்து நீங்கள் ஒரு 15% வாக்கு தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களை வாழவே விட மாட்டாங்க. திமுக ஜெயித்தாலும் சரி, அதிமுக ஜெயித்தாலும் சரி, உங்களுடைய படத்தை நிம்மதியாக நீங்கள் எடுக்க முடியாது, நிம்மதியாக ரிலீஸ் பண்ண முடியாது, நிம்மதியாக அரசியலும் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் உங்கள் பின்னாடி நின்று உங்களால் ஈஸியாக ஒரு இடத்துக்கு போக முடியாது இல்லையா? எவ்வளவு கட்டுப்பாடுகள் போடுறாங்கல்ல. அப்போது நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு 15% வாக்கு தான் வந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ கூட்டணியோடு போவது தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு சரி. ஓகே, அதை அவங்க செய்யலை. ஜனநாயகம் ஆரம்பிச்சோம், திரும்ப அது அரசியலுக்கே வந்துருச்சு. எனிவேஸ், திரும்ப சினிமா பற்றி கேட்கணும்னா சார், AK64 அந்த படத்தினுடைய சுச்சுவேஷன் என்ன? நீங்களும் உங்கள் சேனலில் சொல்லியிருந்தீங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிற ஏதாவது தகவல் இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஆதிக்கதை பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ சிறுத்தை சிவா பண்ணுவார் போல் தெரியுது. ஓகே, ஏன்னா சிறுத்தை சிவா வந்து அவர் இந்த கங்குவாவுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய சரிவு, இங்கே இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக அவரை மதிக்கிறது இல்லை. இதே அவர் மனம் விட்டு அஜித்திட்ட பேசியிருக்காரு. அதில் வந்து அஜித் கொஞ்சம் மனம் இறங்கி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆதவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சிவாவை உள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது 100% உறுதியான எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மனநிலையில் அஜித் இருக்கார். அது கரெக்டாக இருக்குமா சார் இந்த மூவி? ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் பார்க்குறோம், திரு சிறுத்தை சிவா அவருடைய கிராஃப்டில் வந்து சில அஜித்தை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவருக்கு வந்து வெற்றிப்பட இயக்குனர் வேணும், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும் அப்படிலாம் அவருக்கு தேவையில்லை.
நம்ம கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், ஃபைட் இருக்கணும், அவ்வளோதான் போதும். அது அது அந்த படம் ஓடிச்சு ஓடல அது நம்ம பாடு கிடையாது. நமக்கான சம்பளம் வந்துட்டால் போதும். அது ஓடாமல் போனால் கூட அது ப்ரொடியூசர் தெருவுக்கு வரட்டும், நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு நபர் அவர். ஏன்னா இப்போ லைக்காலாம் ஒரு விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்தை பாவம் அது சாவ போகிற கண்டிஷனில் இருக்குது அந்த கம்பெனி. அப்படி ஒரு படத்தை யாராவது பண்ணுவாங்களா? எந்த ஹீரோவாவது ஒத்துப்பாங்களாங்க? உள்ளபடியாக அந்த கம்பெனி நல்லா பொழைச்சி வரணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு படத்தை ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிறாருல்ல. அப்போ அதுதான் அஜித். அதனால் அவருக்கு வந்து சிறுத்தை சிவாவோ அவரோ இவரோ அவர் மனசில் யாருக்கு இடம் இருக்கோ அவங்க தான். ஓகே. சூர்யா சாருடைய படம் அடுத்து விஸ்வநாதன் சன்ஸுடைய டீசர் எல்லாமே வருது. பட் கருப்பு அப்டேட் இல்லை அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்டே இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர் போஸ்ட் பண்ணும்போதுமே எனக்கு ஒரு வாட்டி இதை சொல்கிறதுக்கே இதுவாக இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் கொடுத்துட்றேங்கிறாரு. உண்மையிலே என்ன சார் பிரச்சனை அந்த படம்? ஆக்சுவலாக அந்த படத்தை மே மாதம் கொண்டு வர மாதிரி பிளானில் இருக்காங்க. அநேகமாக மே 17 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதுதான் ஒன்று ஓடிடி கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு, அது ஃபைனல் பண்ணிட்டாங்க. மற்றபடி வந்து இப்போ வெளியில் பேசுகிற மாதிரி தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பெரிய சண்டைலாம் சொல்லியிருந்தாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்காங்க. ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது ஒரே அடியாக தெரு சண்டை அளவுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் கட்டாயமாக மே 17 இந்த படம் வந்து. விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் எடுக்கிறாரு. ஃப்ளேவருமே கொஞ்சம் தெலுங்கு ஃப்ளேவரில் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்குமா? இல்லை, லக்கி பாஸ்கரை பார்த்துமேங்க. அது வந்து எவ்வளோ ஹார்டான ஒரு கதை, யாருக்குமே புரியாத ஒரு கதை, புரிய வச்சார்ல அவர். அப்போ இந்த படத்தை வந்து ஒரு லவ் பேஸில் பண்ணுறாரு, கட்டாயமாக நல்லாயிருக்கும். ஓகே. கடைசியாக ஒரு கொஷின் சார் என்னென்னா, சமீபத்தில் திரு பார்த்திபன் அவர் வந்து யதார்த்தமாக பேச அது வேறு மாதிரி போய் மன்னிப்பு வரைக்கும் போயிடுச்சு. அந்த பேச்சு தேவையா சார்? இது ரெண்டாவது வாத்தியார ரெண்டாவது இது அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒன்று அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அவருக்கும் ஆகவே மாட்டுது சார். இல்லை அவர் முதல்ல பேசுனது சரி, திரிஷா விவகாரத்தில் அவர் பேசுனது சரி, இப்போ பேசுனது பெரிய தவறு. அதை அவர் பேசிக்க கூடாது. ஆனால் எப்படி எப்போவுமே கவனமாக இருக்கிற பார்த்திபன் வந்து எப்படி கவனச்சிதறலாக போனார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் அப்படிப்பட்ட நபரும் கிடையாது. நீங்கள் பழகும்போதே நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குற ஆள் கிடையாது. அவர் ஏதோ வாழ்க்கையில் முதல் முறையாக நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு, மனம் வருந்தி பேசுகிறாரு. அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான். ஓகே. பட் நம்ம ஊரில் நம்ம பார்த்து வியக்கிற பல இயக்குனர்கள் நிறைய சாதிச்சவங்க வந்து டக்குன்னு போய் வெளியூரில் இப்படி பேசிடுறாங்க. பார்க்கறது சங்கடமாக இருக்குது. வயசு மூப்பு இது காரணமா இல்லை அந்த எண்ணம் அப்படியே இருக்க ஆரம்பம்? இல்லைங்க, இந்த கைத்தட்டல் விசிலுக்கு ஆசைப்படுறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் தெலுங்கு பீப்புள் முன்னாடி நின்றுக்கிட்டு நானும் உங்கள் தான் சொல்லும்போது பயங்கரமாக கைத்தட்டுவாங்க, அதை விரும்புகிறாங்க அவங்க. அதுதான் பிரச்சனையாக போகுது. இப்போ முன்ன வேற காலம், இப்போ நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கெல்லாம் கையில் எல்லாமே வீடியோ எடுத்து உடனே போட்டு விட்டுறாங்க. இந்த பயம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்காங்க, நாம் கவனமாக இருக்கணுங்கிறது இருக்கணும். அது இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஸ்லிப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சார், நம்ம ஊர் நடிகர்கள் ஒரு சில பேரே வந்து வெளியூருக்கு ஆடியோ லான்ச்சதுக்கெல்லாம் போகும்போது எந்த ஆடியன்ஸ் பிடிக்கும்னா எனக்கு இந்த ஊர் ஆடியன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு போட்டுடுறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஊர் செலிபிரிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துட்றாங்க. இந்த ஊர் இல்லைங்க, நம்ம ஊர் வந்து ஒரு பண்பட்ட ஊருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வெறி கிடையாது நம்மகிட்ட. அது தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் நம்ம கணியன் பூங்குன்றனார் சொன்னது. அப்போ நாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. மொழிப்பற்று இனப்பற்றுன்னு ஒருத்தன் வெட்டிட்டு சாவுறது அரசியல் இல்லை. ஒருத்தன் கட்டி பிடிச்சி நல்லா இருக்கணுங்கிறது தான் அரசியல். ஸோ அது வந்து அப்படி இருக்கிறது தப்பு இல்லையே. ஏன் அதில் எதுக்கு வந்து உன் ரத்தம் வேறு என் ரத்தம் வேறுன்னு எதுக்கு பேசுகிறேன்? அங்கே அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க வளர்ந்த விதம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அது இப்போ நமக்கு அது இல்லைங்கிறண்ணா, அது தப்பு இல்லைங்கிறண்ணா. நம்ம அப்படி வெறியோடு போய் ஒருத்தனை சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கடிச்சு ரத்தத்தை குடிக்கணுங்கிற ஆளுங்க நம்ம கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒத்துமையாக இருந்துட்டு அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? நல்லா ஹாப்பியாக இருக்கம்மா, இருந்துட்டு போகணும். அங்கே படம் ஓடுதா, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.